வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜேன் ஆஸ்டன் எழுதின ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் இந்த நாவலுடைய கதையை பார்க்கலாம் வாங்க. ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் வந்து ஜேன் ஆஸ்டன் எழுதின 2வது நாவல். இது 1813 பப்ளிஷ் ஆச்சு. கதைப்படி பார்த்திங்கன்னா மிஸ்டர் பெனட் இவர் தான் லாங்போர்ன் எஸ்டேட்டுன்னு அது வந்து ஹெர்ட்ஃபோர்ட்ஷயரில் இருக்குது. அவர் வந்து அந்த லாங்போர்ன் எஸ்டேட்டோடைய ஓனர். அவருக்கு 5 பொண்ணுங்க. அப்போ இருந்த காலகட்டத்தில் சட்டத்துக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து தாய் தந்தையோட சொத்து வராது. அதனால் ஒரு ஆண் இருந்தால் தான் அந்த சொத்து போகும். அப்போ என்னென்னா அவர் இறந்துட்ட அப்புறம் அந்த குடும்பத்துக்கு அந்த சொத்து எதுவுமே வராது. அவங்க ஏழ்மைக்கு தள்ளப்படுவாங்க. அவரோட மனைவிக்கும் வந்து எந்த விதமான சொத்தும் வராததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 5 பெண்களில் யாராவது ஒருத்தங்க ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணாதான் அவங்க மற்றவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுன்ற நிலைமை இருக்கிறதுனால இதை வச்சு தான் இந்த கதையே போகுது. இப்போ இது வந்து அந்த 19th செஞ்சுரியோட முற்பகுதியில் நடக்கிற மாதிரி இருக்குது. இவங்க வந்து இருக்கிறது லாங்போர்ன் எஸ்டேட். அது வந்து இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஹெர்ட்ஃபோர்ட்ஷயரில் ஒரு வில்லேஜ் மெரிட்ன்ற வில்லேஜில் தான் இந்த எஸ்டேட் இருக்குது. இப்போ மிஸ்ஸஸ் பெனட்க்கு எப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையோட லட்சியமே அவங்க 5 பொண்ணுங்களும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றது தான். அதனால் அவங்க கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறது தான் அவங்களுடைய அந்த கேரக்டராகவே இருக்குது. அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா மிஸ்டர் பிங்க்லின்ற ஒரு பணக்காரர் வந்து இவங்களுடைய எஸ்டேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நெதர்ஃபீல்டு எஸ்டேட்டை அவங்க ரெண்ட் எடுத்துகிட்டு அங்கே வராங்க. உடனே வந்து மிஸ்டர்ஸ் பெனட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எப்படியாவது வந்து நம்ம 5 பொண்ணுங்களை யாராவது ஒருத்தர் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்களும் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க. இவங்களும் அங்கே போகிறாங்க. அங்கே மிஸ்டர் பிங்க்லி அவரோட 2 சிஸ்டர்ஸு அப்புறம் மிஸ்டர் பிங்க்லியோட நெருங்கிய நண்பரான மிஸ்டர் டாசி வராரு. மிஸ்டர் பிங்க்லி வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் கலகலப்பாகவும் பழகிறதுனால எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிச்சிடுது. மிஸ்டர் பிங்க்லிக்கும் பெனட்டோட முதல் பொண்ணான ஜேன் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ஜேன் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவரோட வந்து அவரோட நண்பர் மிஸ்டர் டாசி அவர் வந்து மிஸ்டர் பிங்க்லியோட சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா அதோட 2 மடங்கு சொத்துக்கு சொந்தக்காரர். ஆனால் அவருடைய நடந்துக்கிற விதம் வந்து எப்படின்னா யாருக்குமே வந்து அவரை ரொம்ப பிடிச்ச மாதிரி இல்லாத மாதிரி தான் அவர் இருக்குது. இத்தனைக்கும் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அவர் நடனம் ஆடாமல் இருக்காங்க, எல்லாருமே நடனம் ஆடின்னு இருக்காங்க. எலிசபெத் அங்கே வந்து அவங்க தோழியோடு உட்கார்ந்துட்டு இருந்தபோது அந்த எலிசபெத்தோடு நீங்கள் நடனம் ஆடலாமே அப்படின்னு சொல்லும் போது இல்லை எலிசபெத் அப்படி ஒரு பார்வை கொடுத்துட்டு ஷீ இஸ் நாட் ஹேண்ட்ஸம் இனாஃப்னு சொல்லிடுறாரு. இது வந்து எலிசபெத் காதில் படுற மாதிரியே தான் அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட எலிசபெத்தும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே இதை ஜோக்காக சொன்னாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுதான் வந்து மிஸ்டர் டார்சிக்கு எலிசபெத்தை பற்றி இருந்த முதல் அபிப்பிராயம். ஆனால் 2 பேரும் அடிக்கடி நிறைய சோஷியல் இவெண்ட்ஸில் பார்க்க மிஸ்டர் டார்சிக்கு எலிசபெத்தோடைய புத்திசாலித்தனமும் வெளிப்படையாக பேசுகிற தன்மையும் ரொம்ப பிடிச்சி போக போக அவர் வந்து எலிசபெத்தை வந்து நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிடுறாரு. எலிசபெத் அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் இப்போ இவங்க 5 பெண்கள் இல்லையா, அதனால் மிஸ்டர் பெனட்டோட சொத்து வந்து அவருக்கு அடுத்தபடியாக எந்த ஆண் வாரிசுக்கு போகும்னு பார்த்தா மிஸ்டர் காலின்ஸ்க்கு தான் போகும். அதனால் மிஸ்டர் காலின்ஸ் தான் லாங்போர்ன் எஸ்டேட்டோட அடுத்த வாரிசு. அவர் இங்கே மிஸ்டர் பெனட் ஃபேமிலியை பார்க்க வராரு. ஏன்னா அவருக்கும் வந்து அவருடைய பேட்ரனஸான லேடி கேத்ரின் டி போர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவருக்கு 5 பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த 5 பொண்ணுங்களை ஒருத்தங்களை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுனால இந்த 5 பெண்களில் எந்த பெண்ணை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக வராங்க. இந்த லேடி கேத்ரின் டி போர் எப்படின்னா மிஸ்டர் டார்சியோட ஆண்ட்டும் கூட அவங்க தான். அவர் அங்கே வந்தோன்னே முதல்ல அவர் ஜேனை தான் திருமணம் பண்ணோன்ற எண்ணத்தில் வராரு. ஆனால் வந்து மிஸ்ஸஸ் பெனட் சொல்லிடுறாங்க இல்லை ரொம்ப பணக்காரரான மிஸ்டர் பிங்க்லி வந்து ஜேன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் அவங்களுக்குள்ளே திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே அவர் எலிசபெத்துக்கிட்ட அவரோட மனசை மாற்றிக்கிறாரு. சரி நம்ம எலிசபெத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் இந்த பெனட் ஃபேமிலி வந்து அங்கே வந்து இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு கேம்ப் மாதிரி இருக்காங்க. அதில் ஜார்ஜ் விக்ஹாம்ன்ற ஒரு ஆஃபீஸரை பார்க்குறாங்க. அவரோட வந்து பேசும்போது அவர் வந்து சொல்கிறாரு மிஸ்டர் டார்சி வந்து அவர் ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தியிருக்கார் கடந்த காலத்தில், அவரால் இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத மிஸ்டர் விக்ஹாம் சொல்கிறாரு. ஏற்கனவே எலிசபெத்துக்கு மிஸ்டர் டார்சியை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை. அதனால் அவங்க வந்து மிஸ்டர் விக்ஹாம் சொன்னோட அதை வந்து உண்மை நினச்சி நம்பிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு மிஸ்டர் டார்சி மேலே இருந்த வெறுப்பு இன்னும் அதிகமாக ஆகிற மாதிரி தான் அங்கே நடந்துக்கிறாங்க. ஒரு வாட்டி என்ன ஆகிடுதுன்னா
எலிசபெத் வந்து மிஸ்டர் டார்சியோட ஒரு பார்ட்டியில் நடனம் ஆட வேண்டியிருக்குது. அப்போ அங்கே உட்கார்ந்த மிஸ்ஸஸ் பெனட் மற்றவங்க எல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாளிலேயே ஜேனுக்கும் மிஸ்டர் பிங்லிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடும்னு சொல்கிறது அவங்க காதில் விழுது. இது வந்து கேட்கும் போது மிஸ்டர் டார்சியோட முகபாவம் கொஞ்சம் மாறுது. அதையும் எலிசபெத் கவனிக்கிறாங்க. அதே சமயத்தில் மிஸ்டர் காலின்ஸ் வந்து எலிசபெத்தை பார்த்து கல்யாணத்துக்கு அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் எலிசபெத் வந்து காலின்ஸோடைய ப்ரப்போசல்லாம் மறுத்துறாரு. இதை கேட்டவுடனே மிஸ்ஸஸ் பெனட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஆனால் அவங்க அப்பாவுக்கு திருப்தியாக இருக்குது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் காலின்ஸ் வந்து எலிசபெத்துக்கு ஏற்ற ஜோடி இல்லைன்னு அப்படி நினைக்கிறாரு. எலிசபெத் வந்து ரிஜெக்ட் பண்ண உடனே மிஸ்டர் காலின்ஸ் என்ன பண்ணிடுறாருன்னா எலிசபெத்தோட தோழியான சார்லட் லூக்கஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. சார்லட் லூக்கஸும் வந்து அப்போ திருமணத்துக்கு யாராவது நம்மளை ப்ரப்போஸ் பண்ணுவாங்களோ நம்ம திருமண வாழ்க்கையில் நுழையணுன்ற காத்திருந்ததுனால அவங்கள வந்து அவரோட ப்ரப்போசலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணம் நடந்துடுது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா மிஸ்ஸஸ் பெனட் வந்து சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஜெயினுக்கும் மிஸ்டர் பிங்லிக்கும் வந்து திருமணம் சீக்கிரமாக நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றது. மிஸ்டர் டார்சி வந்து மிஸ்டர் பிங்லியோட ஒரு ட்ரிப் போகிறார் லண்டனுக்கு. அங்கே அவருடைய சிஸ்டர்ஸோட ஹெல்ப்போட பிங்லி திரும்பி நெதர்ஃபீல்டுக்கே வராத மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணிடுறாரு. இனிமேல் மிஸ்டர் பிங்லி இங்கே வரமாட்டான்னு கேட்ட செய்தியை கேட்ட ஜெயின் வந்து மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. அவங்க வந்து அவங்களோட மனசு மாற்றம் ஆகிறதுக்காக லண்டனில் இருக்க அவங்களுடைய ஆண்ட் அண்ட் அங்கிள் கார்டனர் வீட்டுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் கேள்விப்படுற எலிசபெத்துக்கு இன்னும் மிஸ்டர் டார்சி மேலே ஒரு வெறுப்பு தான் வருது. அவங்க நிச்சயம் பண்ணணுமா நினைக்கிறாங்க. மிஸ்டர் பிங்லி வந்து இனிமேலுக்கு இங்கே வர வேணான்னு முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் மிஸ்டர் டார்சி தான். அவர் தான் அவரோட மனசை மாற்றிருக்கணும் அப்படின்றத அவங்க ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறாங்க. அந்த ஸ்ப்ரிங்கில் எலிசபெத் என்ன பண்ணுறாங்கன்னா சார்லட்டும் மிஸ்டர் காலின்ஸ் அவங்க இப்போ கென்ட்டில் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்குறாங்க. இப்போ வந்து காலின்ஸ் வந்து லேடி கேத்ரின் கிட்ட தான் வேலை செய்கிறாரு. அதனால் லேடி கேத்ரினோட வீடான ரோசிங் பார்க்ஸ்க்கு அங்கே போகிறாங்க. இவங்க போன அதே நேரத்தில் வந்து மிஸ்டர் டார்சியும் அவங்களோட கசலான கால்னல் ஃபிட்ஸ்வில்லியமும் அங்கே வராங்க. அங்கே வந்து ஃபிட்ஸ்வில்லியம் வந்து எலிசபெத் கிட்ட பேசின்னு இருக்கும்போது அவர் மிஸ்டர் டார்சியை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு, நண்பர்களுக்கு வந்து அவர் நிறைய செய்வார். இப்போ கூட ஒரு நண்பரை ஒரு தேவையில்லாத ஒரு திருமணத்துலேருந்து காப்பாற்றியிருக்காரு. இல்லைனா வந்து அவரோட நண்பர் வந்து அவரோட சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு இடத்துல அவர் திருமணம் பண்ணியிருப்பார் அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்ட எலிசபெத்துக்கு புரிஞ்சு போயிடுது. அவர் மிஸ்டர் டார்சி வந்து உடச்ச அந்த திருமண ஏற்பாடு வந்து ஜெயினுடையதான்னு அவங்க மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது. இந்த நேரத்தில் தான் மிஸ்டர் டார்சி எலிசபெத்தை பார்த்துட்டு அவர் வந்து அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ப்ரப்போஸ் பண்ணும்போதும் டார்சி என்ன சொல்லிடுறாருன்னா, உங்களுடைய லோ சோஷியல் கனெக்ஷன்ஸை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் வந்து என் மனசு உன்னை விரும்புது, அதனால் நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கல மிஸ்டர் டார்சிக்கு வந்து அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அவர் மேலே இந்த வெறுப்பில் வந்து இப்போ கோபமாக வந்து கத்திடுறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க, இந்த உலகத்திலேயே நான் யாரையா திருமணம் செய்யணும்னு நினச்சேன்னா நீ நினச்சி பார்க்கக்கூடிய கடைசி ஆள் நீங்கள் தான். ஏன்னா என்னுடைய சிஸ்டருக்கு வந்து அதாவது ஜேனுக்கு வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு திருமணத்தை வந்து நீங்கள் வந்து கெடுத்திருக்கீங்க. அது மாத்திரம் இல்லாமல் மிஸ்டர் விக்காமையும் நீங்கள் ரொம்ப அநியாயமாக நடத்தியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே மிஸ்டர் டார்சி சொல்கிறாரு, இல்லை நான் வந்து அது வேறு ஒரு விஷயத்துக்கு அதாவது ஒத்துக்கிறாரு. பிங்லியும் வந்து நான் வந்து பிரித்தது வந்து நான் தான் அப்படின்றத, ஆனால் அது வேறு ஒரு காரணத்துக்காகன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி விக்காமை பற்றி நீங்கள் சொல்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் மிஸ்டர் டார்சி எலிசபெத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, விக்காம் வந்து அவங்க அப்பா ஸ்டூவர்டோடைய மகன்தான். அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அதே வேலையை வந்து விக்காமுக்கு தரும்போது அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. ஆனால் அதுக்கு பதிலாக அவருக்கு நிறைய பணம் வந்து கொடுத்து இவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தை வாங்கிட்ட விக்காம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, டார்சியோட தங்கச்சிக்கு அப்போ வந்து 15 வயசு தான். டார்சியோட தங்கச்சியான ஜார்ஜினாவோடு அவர் எலோப் பண்ண பார்த்துருக்காரு. ஏன்னா வந்து ஜார்ஜினாவுக்கு வரக்கூடிய டவுரி வந்து அவ்வளோ இருந்திருக்கு. அந்த பணத்துக்காக அந்த ஒன்றும் தெரியாத பொண்ணை வந்து அவரோடு சேர்ந்து ஓடி வரத்துக்கெலாம் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஆனால் இது தெரிஞ்ச டார்சி வந்து அந்த நேரத்தில் அதை வந்து தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்காமோட உண்மையான முகத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. அதே சமயத்தில் அவர் சொல்கிறார், ஆமாம் நான் தான் பிங்லி நெதர்ஃபீல்டுக்கு வர வேணான்னு சொன்னேன். அது காரணம் வந்து ஜேனுக்கு வந்து மிஸ்டர் பிங்லி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்க வந்து அவர்கிட்ட வந்து பழகின விதத்தை வச்சு நான் அப்படி தான் நினச்சேன். எனக்கு ஜேனுக்கும் மிஸ்டர் பிங்லியை வெடிச்சிருந்து தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக இதை செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க குடும்பம் நடந்துக்கிட்ட விதம், வெளியில் பேசின விதத்தை பற்றியும் அந்த லெட்டரில் எழுதும்போது எலிசபெத்துக்கு புரியுது அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்னு. அவங்களுக்கே அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா பேசின பேச்செல்லாம் கேட்கும்போது
அவமானமாக தான் இருந்தது. அதே மாதிரி அவங்களும் முடிவு பண்ணுறாங்க, நம்ம முதலேருந்தே இவரை வந்து ஒரு வெறுப்பான கண்ணோட்டத்தை தான் பார்த்துருக்கோம். அதனால தான் அவர் செஞ்சது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தப்பாகவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் உண்மையில் மிஸ்டர் டார்சி அப்படி இல்லை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் மாதம் போகுது. எலிசபெத் வந்து ஒரு டூருக்கு டெர்பிஷாயர் போகிறாங்க கார்டினர்ஸோட. அங்கே வந்து டார்சியோட எஸ்டேட்டான பெம்பர்லிக்கும் அவங்க போகிறாங்க. அவங்க அந்த எஸ்டேட்டை சுற்றி பார்க்கும்போது தான் மிஸ்டர் டார்சியும் வந்து எதிர்பார்க்காம அவங்க வராரு. வந்த உடனே எலிசபெத்தையும் கார்டினர்ஸையும், அதாவது எலிசபெத் வந்து அவருடைய காதலில் வந்து நிராகரிச்சதை காமிச்சிக்காம அவங்கள ரொம்ப நல்ல விதமாக நடத்துகிறாரு. எலிசபெத்துக்கு டார்சியோடைய நடவடிக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் மேலே வந்து அவங்களுக்கு அன்பு கூடுது. இந்த நேரத்தில் அவங்க நினச்சி பார்க்குறாங்க, இவருடைய ப்ரப்போசல்லையா வந்து நம்ம நிராகரித்தோன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு செய்தி வருது. அதாவது அவங்களுடைய தங்கையான லிடியா, இப்போ ஜெயின், எலிசபெத், அப்புறம் லிடியா வந்து விக்காமோட ஓடி போயிட்டாங்கன்னு இதை கேள்விப்பட்டோன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அவங்க டார்சி கையில் இந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு வேக வேகமாக அவங்க வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து லிடியாவை தேடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விக்காம லிடியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் ஆகிட்டப்புறம் லிடியாவும் விக்காம வந்து பெனட் ஃபேமிலியை வந்து லாங்பர்னில் வந்து பார்க்குறாங்க. அங்கே லிடியா வந்து கல்யாணத்துக்கு போது மிஸ்டர் டார்சியும் இருந்தாங்கன்ற செய்தியை மாத்திரம் சொல்கிறாங்க. மிஸ்டர் டார்சி வந்து எல்லார்கிட்டேயும் வந்து இந்த திருமணத்துக்கு பின்னாடி அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் மிஸ்ஸஸ் கார்டினர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து விக்காமுக்கு வந்து லிடியாவை திருமணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லை. அவர் வெறுமை அவளை ஏமாற்றி தான் அழைச்சின்னு போயிருந்தார். ஆனால் அவரை மிஸ்டர் டார்சி கூப்பிட்டு அவருக்கு நிறைய பணம்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவையானது செஞ்சு தான் அவரை வற்புறுத்தி லிடியாவோட வாழ்க்கையை காப்பாற்றியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்காக மிஸ்டர் டார்சி ரொம்ப மெனக்கெட்டிருக்காருங்க அப்படின்றதும் அவங்க வந்து வெளிப்படுத்தும் போது எலிசபெத்துக்கு வந்து மிஸ்டர் டார்சியை பற்றின அபிப்பிராயம் இன்னும் கூடுது. அதே சமயத்தில் மிஸ்டர் பிங்லியும் மிஸ்டர் டார்சியும் திரும்பி நெதர்ஃபீல்டுக்கு வராங்க. மிஸ்டர் பிங்லி ஜெயினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஜெயின் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் லேடி கேத்ரின் வந்து எலிசபெத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க வார்த்தையிலேருந்து எலிசபெத்துக்கு என்ன புரியுதுன்னா, அவங்களுக்கு வந்து டார்சிக்கு எலிசபெத் மேலே அன்பு இருக்கிறது, எலிசபெத்தும் அதை வந்து ஒத்துக்கிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் கேத்ரின் பேசுகிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மிஸ்டர் டார்சி ப்ரப்போஸ் பண்ணாலும் நீ ஒத்துக்கக்கூடாது. ஏன்னா நானும் டார்சியோட இறந்து போன அம்மாவும் வந்து டார்சிக்கும் என்னோடய பொண்ணு ஆனிக்கும் திருமணம் செய்யணுன்றது நாங்கள் பேசி வச்சுருக்கோம். அதனால் மிஸ்டர் டார்சியே வந்து உங்ககிட்ட தான் பேசினாலும் நீ நிராகரிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு எலிசபெத் முடியாது, யார் சொன்னாலும் நான் வந்து மிஸ்டர் டார்சி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாருன்னா நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே லேடி கேத்ரினுக்கு இந்த மாதிரி அவங்கக்கிட்ட எதிர்த்து பேசி யாருமே பேசி பழகினதே இல்லை. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுது, கோவம் வந்துடுது. நான் சொல்கிறத கேட்டு எதிர்பேச்சு நீ பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு போயிடுறாங்க. கோவத்தோடு போனவங்க என்ன பண்ணிடுறாங்க, நடந்தது அப்படியே மிஸ்டர் டார்சி கையில் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மிஸ்டர் டார்சிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஏன்னா இப்போ எலிசபெத் அவரை வந்து ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்காங்கன்றது அவங்க பேச்சிலேருந்து அவருக்கு புரிஞ்சு போயிடுது. உடனே அவர் ஓடோடி வராரு, எலிசபெத்தை பார்க்குறாரு, ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இதுக்காகவே காத்திருந்த எலிசபெத்தும் அதை வந்து ஒத்துக்கிறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக நீண்ட காலம் வாழறாங்கன்றது தான் கதை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.